ஆபிரகாம், கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. பல வெற்றி தோல்விகள் என்பது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் முடிவு செய்யப்பட்டது. எனவே நாம் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் தங்கத்திற்கு இணையாது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானது. கடந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 137 வாக்குகள் எல்லாம் ஒரு வெற்றி அடைந்தார், ஒரு தோல்வி அடைந்தார், ஒருத்தர் வெற்றி அடைந்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய 137 தியாகராய நகர் தொகுதியிலே வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வி அடைந்தார் அஇஅதிமுக வேட்பாளர். திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். அதே போன்று மொடக்குறிச்சியிலே 281 வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபி வேட்பாளர் சரஸ்வதி வெற்றி பெற்றார். தென்காசியிலே வெறும் 370 வாக்குகள் வித்தியாசத்திலே இந்திய தேசிய காங்கிரஸ் பழனி நாடார் வெற்றி பெற்றார். இதே போன்று 100 வாக்குகள் தான், ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன, ஒரு முடிவையே மாற்றி இருக்கின்றன என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக கடந்த தேர்தலில் கடுமையான ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பல முடிவுகள் நமக்கு பகீர் பின்னணி கொடுக்கும் என்பதாக, அது போன்று இப்படியே இவ்வளவு வாக்குகள் வெற்றி பெற்றார், இவ்வளவு வாக்குகள் தோல்வி அடைந்தார் என்று சொல்லும் அளவுக்கு தான் இருந்தன. அந்த சிறப்பு வரைகலையாக போட்டிருக்கிறோம். அதை நாம் பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 1000 வாக்குகளுக்கு கீழ், கடந்த முறை 1000 வாக்குகளுக்கு கீழ் வெற்றி பெற்றவர்கள் மொத்த தொகுதிகள் பார்த்தால் 8 தொகுதிகள் தான், 1000 வாக்குகளும் குறைவாக. அதிலே 3 தொகுதிகளில் திமுக வெற்றி, அதிமுக 1, பாஜக 1, காங்கிரஸ் 1, பாமக 1 என்ற வகையில் தான் இருந்தது. அதாவது ஆச்சரியம், அதிர்ச்சி, திருப்பு முனை ரிசல்ட்ஸாக இருந்தவை இவதான் 1000 வாக்குகள். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1000 2000 வாக்குகள். அடுத்த சிறப்பு வரைகலைக்கு நாம் செல்லலாம். 1000 வாக்குகள் இருந்து 1000 2000 வாக்குகளுக்குள் மொத்தமாக 11 இடங்கள், 11 தொகுதிகள். சற்று நேரத்தில் அந்த கார்டு நமக்கு வரும். 11 தொகுதிகள், 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற்ற 11 தொகுதிகளிலே திமுக 6, அதிமுக 3, பாரதிய ஜனதா கட்சி 1, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1. 2000 வாக்குகளுக்குள்ளாக 11 தொகுதிகள் இருக்கின்றன. அதே போன்று நீங்கள் 2000 5000 வாக்குகள், 2000 5000 வாக்குகள் என்று பார்த்தால் 20 தொகுதிகள். அதில் திமுக 8, அதிமுக 8, காங்கிரஸ் 2, விசிக 1, பாமக 1 என்ற வகையில் வந்திருக்கின்றன. எனவே கிட்டத்தட்ட இதுவே 39 தொகுதிகளிலே 5000 வாக்குகள் குறைவாகத்தான் வித்தியாசமே இருந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் 5000 10,000 வாக்குகள், 5000 10,000 வாக்குகளுக்குள்ளாக வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோர் என்று பார்த்தால் 30 தொகுதிகள் இருக்கின்றன. அதிலே திமுக 16, அதிமுக 10, காங்கிரஸ் 3, விசிக 1 என்ற வகையிலே வந்திருக்கின்றது. இது இந்த குறைவான வித்தியாசம் 10,000 25,000, 5000 10,000 என்றால் 10,000 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோர் என்று பார்த்தால் 76 தொகுதிகளிலே இருந்திருக்கின்றன. திமுக 38, அதிமுக 24. இவர்களெல்லாம் கம்ஃபர்டபுளாக ஜெயித்தவர்கள். அதாவது ஒரு திருப்தியான வெற்றி என்பார்களே, அது போன்ற ஒரு வெற்றி தான் இது. மகிழ்ச்சிகரமான வெற்றி. 10,000 வாக்குகளுக்கு மேல் 25,000 வாக்குக்குள்ளாக வாக்கு வித்தியாச வெற்றி பெற்றவர்கள் திமுக 38, அதிமுக 24, பாஜக 2, காங்கிரஸ் 7, விசிக 1, பாமக 2, சிபிஎம் 2. இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் 25,000 50,000, 25,000 50,000 என்று பார்த்தால் இவர்கள் எல்லாம் மிக சிறந்த வெற்றி. 25,000 வாக்குகளுக்கு மேல் அது வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 64 தொகுதிகள். அதிலும் திமுக அபாரமாக இதிலே 42 இடங்களிலே 25,000 வாக்குகள் இருந்து 50,000 வாக்குகளுக்குள்ளாக வித்தியாசத்தில் அபார வெற்றி, சிறந்த வெற்றி என்பதாக இதை கூறலாம். எனவே திமுக 42, அஇஅதிமுக 17 இடங்களில் இது போன்ற வெற்றியை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 3, பாமக 1, சிபிஐ 1 என்று வந்திருக்கின்றன. 50,000 மேல் அபார வெற்றி என்பார்களே, அந்த அபார வெற்றி 50,000 70,000 வாக்குகள் வித்தியாசத்திலே மொத்தமாக 19 தொகுதிகளிலே முடிவுகள் தீர்மானிக்கப்பட்டன. அதிலே 19 15 திமுகவினர் அபார வெற்றி என்பது இதுதான். 50,000 70,000 வெற்றி. 19 தொகுதிகளில் 15 தொகுதிகள் திமுக, அதிமுகவில் 2, காங்கிரஸ் 1, சிபிஐ 1 என்ற வகையில் வந்திருக்கிறது. 70,000 வாக்குகளுக்கு மேல் எத்தனை பேர் வெற்றி பெற்றார்கள்? 70,000 1 லட்சம் வாக்குகள். அந்த 1 லட்சம் வாக்குகளுக்குள்ளாக உள்ள வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற என்று பார்த்தால் 5 தொகுதிகள். அதில் 5இல் 4 திமுக, 1 அதிமுக. சரி, 1 லட்சத்துக்கு மேல் யாராவது வெற்றி பெற்றாங்களா என்றால் 1 லட்சம் வாக்குக்கு மேல் வெற்றி பெற ஒரே ஒருவர் மட்டும்
1,00,000 வாக்குகளுக்கு மேல் அதிகமாக வித்தியாசம் பெற்று, வித்தியாசத்தை 1,00,000 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றது ஒரே ஒரு தொகுதி. அது திமுகவின் பெரியசாமி ஆத்தூர் தொகுதியிலே வெற்றி பெற்றார். மிக அபாரமான ஒரு வெற்றி அவர் பெற்றிருந்தார். ஒரே ஒருவர் திண்டுக்கல் ஆத்தூர் அமைச்சர் பெரியசாமி மட்டும்தான் 1,00,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே அபார வெற்றி பெற்றிருந்தார். இதிலே மிக முக்கியமாக இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமும் தருகிறது, அதிர்ச்சியும் தருகிறது. அதிர்ச்சி என்னவென்றால், கிட்டத்தட்ட 39 தொகுதிகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 5,000 வாக்குகள் குறைவாக, 1000 வாக்குகள் குறைவாக 8 தொகுதிகள், 2,000 வாக்குகள் குறைவாக 11 தொகுதிகள், கிட்டத்தட்ட 19 தொகுதிகள், 2,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 19 தொகுதிகள், 5,000 வாக்குகள் வித்தியாசம் 20 சேர்த்தம் என்றால் மொத்தமாக 39 தொகுதிகளிலே மிக சிறிய 5,000 வாக்குகளுக்குள்ளதான் வெற்றி இருந்திருக்கிறது. கடுமையான போட்டி இருந்திருக்கிறது. இது 3 முனை போட்டி இருக்கும் பொழுதே, கடந்த முறை திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இருந்தாலும் இந்த முறை 4 முனை போட்டி இருக்கிறது. விஜயும் களமிறங்கி இருக்கிறார். சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், திமுக அணி ஒரு பக்கம், அதிமுக அணி ஒரு பக்கம் என 4 முனை போட்டி இருக்கிறது. எனவே கடுமையான போட்டி இருப்பதால் ஒவ்வொரு வாக்குகளும் மிகப்பெரிய வித்தியாசத்தை, முடிவை மாற்றக்கூடிய வாக்குகளாக மாறலாம். எனவே இந்த தேர்தலிலே கட்டாயம் நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க மறவாதீர்கள். வருகின்ற தேர்தல் நாள் 23ஆம் தேதி தேர்தல் வருகிறது. கட்டாயம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய வாக்கும் நிச்சயமாக ஒரு திருப்புமுனை வாக்காக ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும். முடிவுகளிலே மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். எனவே தயவு செய்து இந்த தேர்தல் எலெக்ஷன் என்பது எலெக்ஷன் ரிசல்ட் மிக முக்கியமானது. எனவே தயவு செய்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க மறவாதீர்கள் என்பதுதான் இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக சத்தியம் தொலைக்காட்சி உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறது நேயர்களே.